தேனி மாவட்டத்தோடைய ட்ரெண்டிங்கான முருங்கைக்காய் வடை செய்யலாம் வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. மெயின் ஐட்டம் முருங்கைக்காயை எங்கள் வீட்டு மரத்தில் போய் பறிச்சுட்டு வந்துடலாம் வாங்க. இதுதான் எங்கள் வீட்டு மரம். நல்லா சதப்பத்தாக இருக்கிற காயாக பார்த்து பறிச்சிக்கலாம். தேவையான பொருட்கள் 5 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, பூண்டு தட்டி எடுத்திருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கடலை மாவு 2 பங்கு, 1 பங்கு அரிசி மாவு, அரை பங்கு பொட்டுக்கடலை மாவு, மிளகாய்த்தூள், பெருஞ்சீரகத்தூள், உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஸ்டீமரில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெடிச்சிருக்கு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா காயையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆறட்டும். காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பிரிச்சுட்டு உள்ளே இருக்கிற இந்த சதையெல்லாம் ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா காயில் இருக்கிறதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். காயில் இருந்த எல்லா சதையும் எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா வடையில் விதை விதையாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இவ்வளோ ஈஸியாக இருக்குது. வாங்க இப்போ வடைக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய பவுலில் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே பொட்டுக்கடலை பொடி, அரிசி மாவு, அரைச்சி வச்சுருக்கிற முருங்கைக்காயோடைய பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கி வச்சிருக்கிற இந்த எல்லா ஐட்டத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வடை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவே கரெக்டாக இருக்குது. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. நம்ம வீட்டு வாண்டுங்களை முருங்கைக்காய் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி கிறிஸ்பியாக வடை செஞ்சு கொடுத்துட்டோம்னா இதோடைய சத்தெல்லாம் ஈஸியாக உள்ள தள்ளிடலாம். வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ வடை செய்யலாம். நல்லா சூடான எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் இந்த மாவில் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வடை செய்யும்போது வடை நல்லா கிறிஸ்பியாகவும் எண்ணெய் குடிக்காமலும் வரும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது வாழை இலையில் வடை தட்டி இதில் போட்டுடலாம். சிம்மிலே வச்சு வடையை பொரிச்சு விடலாம். முருங்கைக்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கரிஞ்சிடும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ட்ரெண்டிங்கான தேனி ஸ்டைல் முருங்கைக்காய் வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு செஞ்சு கொடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.